வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி ரசம் தான் பார்க்க போகிறோம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி சூடாகுது. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. இப்போது ஒரு வத்தல் கடுகு ஒரு ஸ்பூனுக்கு அதை போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் பூண்டு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை இதை நசுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனுக்கு, பெருங்காயம் ஒரு ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். இதுக்கு மிளகு சீரகம் எதுவும் இல்லைங்க. தக்காளி ரசத்துக்கு தக்காளி ரசம் இப்படி தான். சரிங்களா? இதில் இந்த சைஸு தக்காளி பழம் 6 பழம் எடுத்து பிணைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றிக்கலாம். ஒரு பச்சை மிளகா அதில் பிணைஞ்சி விட்டுருக்குறேன். இதே சைஸு எலுமிச்சம்பழம், இந்த சைஸு புளியும் எடுத்து கரைச்சி இதை வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். இப்போது தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி அதையும் ஊற்றி நம்ம அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த தக்காளி ரசம் நல்லா இருக்குங்க. சிக்கனுக்கு சாப்பிட்லாம், மீன் வறுவல் சாப்பிட்லாம், கருவாடு பொரித்து சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு உருளைக்கிழங்கு, காய்கறிங்க எல்லாம் வச்சு இந்த தக்காளி ரசத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். இந்த தேவையான அளவு ரசத்துக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அது கொதித்து வரட்டும். திரும்ப பார்க்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு வரட்டும். 5 நிமிஷம் முடிஞ்சிடுச்சிங்க. இப்போது ரசம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், மாஷால்லா அழகான முறையில் ரசம் நல்லா கொதி வர ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். காணாட்டி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். காணாட்டி திரும்ப போட்டுக்கலாம். இப்போது கொத்தமல்லி வச்சுருக்கேன் வெட்டி, அதையும் போட்டுக்கலாம். போட்டு இதை கொஞ்சம் ஒரு கிண்டி மூடிடலாம். சரிங்களா? நல்ல மணமாக நல்ல வாசனையாக இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் தெரியும், தெரியாது ஒன்றும் கிடையாது. என்னுடைய ஸ்டைலில் தக்காளி ரசம் இப்படி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு எப்படி பிடிக்கும், நீங்கள் எப்படி வைப்பீங்கன்றது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு கொதி வந்த உடனே அதை ஆஃப் பண்ணிவிடுவோம். சரிங்களா? ஏன்னா தக்காளி நல்லா அது பிணைஞ்சி விட்டு தான் நான் தாளிச்சிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ தக்காளி ரசம் ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தக்காளி ரசம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கு நீங்கள் செஞ்சு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.